நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆடு விற்கிறோன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆடு வந்து சினையாக இருந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அது மறுநாளே பார்த்திங்கன்னா இது குட்டி போட்டுருச்சு ஆடு. இப்போ இது குட்டி போட்டு பார்த்திங்கன்னா 17 நாள் ஆகுது. இது 17 நாள் குட்டி தான். இப்போ நான் மறுபடியும் சரி ஆடு விற்க வேணாம், நம்ம ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இப்போ சம் ரீசன் நமக்கு எதாவது சொன்னோம் ஆல்ரெடி அதிலே அந்த வீடியோவிலே போட்டிருந்தேன். நமக்கு இலை இங்கே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப லாங்கில் போகணும், அதாவது நிறையா நம்ம இலை வெட்டிட்டு வந்து போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. நமக்கு அதுவும் இல்லாமல் நிறையா ப்ராப்ளம், பூச்சிங்க தொல்லை, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கே தெரியும் நம்ம இலை உடைக்க போனால் அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது இல்லாமல் நமக்கு உடம்பு கொஞ்சம் இது பார்த்துக்கிற மாதிரி வீட்டில் ஆள் இல்லை. நம்ம வெளியில் போனோம் அடிக்கடினா பார்த்துக்குவோம், ஆள் இப்போ இல்லை. அந்த ஒரு ரீசன் தான். இப்போ அந்த ஒரு ஆடு காட்டினா அதோட ஆடு குட்டி. இது பார்த்திங்கன்னா இது கிடா. இது வந்து வளர்க்குறவங்க இந்த கிடா வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா அது கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அப்படியே முட்டுற மாதிரிங்க பாருங்கள். அதோட கொம்பு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், நல்லா தெரிஞ்சு இந்த கொம்பில் தீட்டி வச்சுருக்கு அப்படியே ஷார்ப்பாக. அது குட்டி நல்லா இருக்குங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள், நல்லா ஆக்டிவாக இருக்குது. 17 நாள் தான் ஆகுது, நல்லா இருக்குது குட்டி. எது அடங்க மாட்டேங்குது. இது இப்படி தான் அந்த என்னென்னா இதை நானே இதுக்கிட்ட போக மாட்டேன், நான் முட்டிடுதுங்க. நல்லா செம ஷார்ப்பாக வச்சுருக்கு கொம்பை, எப்படி மறைக்குது பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு நான் இதை குட்டியாக வாங்கிட்டு வரும்போது ரொம்ப செல்லமாக 3 மாதம் குட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் ரொம்ப செல்லமாக வளர்த்தேன். இப்போ அது முட்டுறதுலேருந்து நான் அதுக்கிட்டே போகிறதில்ல, எனக்கு பயமாக இருக்குது. இது ஒரு கிடாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு சொன்னால இந்த ஒரு பொட்டாடு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல எப்படி சொல்கிறேன்னு. அப்புறம் அதோட குட்டி இதுவும் இது சினையாக இருக்குது சொன்னாங்க, ஆனால் எனக்கு இன்னும் தெரியல. அவங்க சொல்லி கூட 2 மாதம் ஆகுது. இது ரெண்டும் ஒரு வகையாக இருக்குது, இந்த ஆடு ஒரு வகையாக இருக்குங்க. கண்ணு பாருங்கள், 3மே வெள்ளாடு தான். ஆனால் எனக்கு ஆடுலாம் தெரியல, எனக்கு இது கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ணு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 2 ஆடும் நான் ஒருத்தங்கிட்ட வாங்கினது, இந்த ஆடு நாங்கள் தனியாக சந்தையில் வாங்கினது. இது நாங்கள் வளர்க்குறவங்ககிட்டே வாங்கிட்டு வந்த குட்டியாக, அந்த கிடாவும் இந்த பொட்டாடும். இந்த ஆடு வந்து நாங்கள் சந்தையில் வாங்கிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் நாள், இப்போல்லாம் பாருங்கள் முடி நல்லா சைனிங்காக நல்லாயிருக்கு. 3 ஆடுமே நல்லா இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எந்த அதாவது உடம்பு முடியல அப்படின்லாம் இல்லை. நாங்கள் வீட்டிலே இதை இலையிட்டு வந்து போட்டாலும் இந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆடுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஈறு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டியை ஆடுங்க விட மாட்டேங்குதுங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டோம். எனக்கு என்னென்னா இதை ஏன் இந்த வீடியோ ரொம்ப இதுவாக போடுறேன்னா, நான் வந்து ஆடு கொஞ்சம் வளர்க்குறவங்களாம் யாராவது இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து திங்கக்கிழமை வரைக்கும் தான் டைம். ஏன்னா அதுக்கு நாங்கள் அப்படி திங்கக்கிழமை மேலே சந்தைக்கு கூட்டிகிட்டு போய்டுவோம். திங்கக்கிழமை அதுக்குள்ளே யாருக்காவது வேணும், இங்கே யாராவது இங்கே ஊத்தங்கரை சரௌண்டிங் யாராவது இருக்கீங்க, வேணும் எங்களுக்கு ஆடு வளர்க்க, இல்லை தொலைவாக இருந்தால் கூட எங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நமக்கு வந்து ஆடு வளர்க்கணுன்னா ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஆடுங்க வளர்க்கலாம். ஏன்னா இது இப்போ குட்டி போட்டு இப்போ 17 நாள் ஆகுதா, இன்னொரு 1.5 மாதத்துல இது மறுபடியும் 2வது ஈத்துக்கு ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. சனியாயிரத்துக்கு அடுத்து ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க 2 மாதத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 8 மாதம் கழிச்சு மறுபடியும் குட்டி போட்டுரும் அப்படின்னாங்க. இது இப்போ சனியாக இருக்குன்னாங்க, எனக்கு இன்னும் தெரில, மடி இன்னும் இறங்கல, லைட்டாக தான் தெரியுது சொன்னாங்க, எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்க, 2 ஒரு கிடா, 2 பொட்டாடு, ஒரு குட்டி தான். என்ன ரேட்டுன்னு நீங்கள் கேளுங்க, நாங்கள் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க ஐடியா இருக்கிறவங்க. அதாவது தயவுசெய்து கறிக்குன்னு யாரும் வாங்கிட்டு போகாதீங்க. நான் கறிக்குன்னு கொடுக்கல, ஆட்டை வளர்க்குறதுக்கு தான் நான் ஆடு கண்டிப்பாக வைக்கிறேன். அது ஏன்னா நான் பாசமாக வளர்த்துட்டேன், அதனால நான் ரொம்ப நாளாக வச்சுட்டு, இல்லைன்னா நான் இது சனியாக இருக்கும்போது விற்றுடலான்னு தான் ஒரு ஐடியா எனக்கு. அது எனக்கு விற்கிறதுக்கு மனசு வரல. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, இது பார்த்துக்க முடியாது. நானும் வெளியில் போகணும், அவரும் வெளியில் போகிற வேலையாக இருக்குது. அதனால் வீட்டில் இவங்களுக்குன்னு தனியாக யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு அப்பா இருந்தார் பார்த்துக்கிட்டாரு, இப்போ அவரும் இல்லை.
அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன், ஆடு விற்கிறேன்னு சொல்லிட்டு போனால் ஒரு இதில் முடிஞ்சிடும். என்னென்னா கொஞ்சம் வளர்க்குறவங்க வாங்க ப்ளீஸ். வாங்கணும், எங்களுக்கு வாங்க ஆசையாக இருக்குது, ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு 2 பொட்டாடு இருக்குது, மேலே மேலே வளரும். கெடா ஆடு குட்டியும் போட்டிருக்குல்ல, அடுத்தடுத்து போடுற குட்டி 2ஆக போடும் சொன்னாங்க. ஏன்னா ஆடு அவங்க வளர்க்குறவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்போயே அவங்க சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இது நாளும் ஒரு இடத்துல வளர்கிறதுக்கு போகுது. நம்ம வளருதான்னு நம்ம பார்த்துட்ருக்க மாட்டோம். அவங்க வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து ஆடு வளர்க்குறதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நல்லா நான் பாசமாக வளர்த்துட்டேன், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படினாலும் கண்டிப்பாக அழுக வரும் எனக்கு. ஒரு வாரமாவது ரொம்ப அழுவேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக வீடியோக்கெலாம் எடுத்து வச்சு பார்த்துப்பேன். இனிமேல் ஆடு வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க விட்டு பிரிஞ்சு நம்ம வளர்த்து திடீர்னு நம்மளை விட்டு போனோடனே கறிக்கு போயிடுவாங்களோ அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் தயங்கிட்டே இருக்கேன். இது 2 மாதம் சனியாக இருக்கும்போதே சொன்னாங்க விற்றுருங்க அப்படின்னாங்க. ஆடு சனியாக இருக்குது ஒரு 3 மாதம் தெரிஞ்ச உடனே சொன்னாங்க விற்றுற சொல்லி. எனக்கு தான் நான் தான் அவர்கிட்ட சொல்லி பிடிச்சி வச்சுருந்தேன். நம்ம விட்டு போனால் தானே கறிக்கு போயிடுவோம். எல்லோரும் ஒரு நாளைக்கு போகிறவங்க தான், இருந்தாலும் நம்ம வளர்த்து நம்மளே கறிக்கு கொடுக்குமா கஷ்டமாக இருக்குது. இது வளர்த்து நான் கறி சாப்பிட்றதே விட்டுட்டேன். அந்த மாதிரி இருக்குது. ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அந்த முடிவுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆடு வளர்க்க போகிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இதுவுமே இல்லை, ஹெல்த் இஷ்யூ எதுவுமே இல்லை ஆட்டுங்களுக்கு. ஆடு நல்லா இருக்குது, நல்லா இலை சாப்பிடுது. இன்னும் நாங்கள் அங்கே அவுத்துட்டோம்னா பக்கத்தில் பாருங்க பில்லுங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் போய் மேவு தான். ஆனால் ரொம்ப இங்கே மேவு கிடையாது, அது ஆடு மேயிற அளவுக்கு. அதனால் இது பாருங்க, இந்த கொடுக்காப்புளி சொல்லுவாங்கள்ல, அந்த கோணப்புளியாங்க. அப்புறம் நாங்கள் வாதனாரன்னு சொல்லுவோம் இதை, அந்த இலை. அது வேலி ஓரம் இருக்கிற இலைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரில எனக்கு. அது நாங்கள் இங்கே வாதனாரன்னு சொல்லுவாங்க அந்த இலை. அப்புறம் கொஞ்சம் கிடைக்கிற இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கலந்து போடுவோம். இதுமாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அவங்க கொஞ்சம் வச்சுருக்கோம், அது நாளைக்கு போடுறதுக்காக. வெளில போகிறதால முன்னாடி எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். இது எடுத்துன்னு வந்து நாங்கள் இப்படி தான் கட்டி போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் எனக்குலாம் வீட்டில் இலை எடுத்துன்னு வந்து கட்டி மேவுதா இல்லையான்னு கண்டிப்பாக மேவும். நல்லா இருக்கிறவங்க வாங்கிட்டு போங்க, ஈஸியாக இருக்கும். நாங்கள் அடர் தீவனம்லாம் எதுவுமே கொடுக்குறதில்லைங்க. இது பசுந்தீவனன்றத விட நீங்கள் கழட்டி விட்டால் போதும். நல்லா இருந்தால் மருந்து பாட்டுன்னு மேய்ஞ்சிட்டு வந்துடும். நல்லா மேய்கிற ஆடுங்க. நீங்கள் ரொம்ப ஓடி போய் அதை முடுக்கிறது அப்படியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. நாங்கள் விட்டால் போதும். எப்போ மேலாம் தான் பார்ப்போம். குட்டியும் பாருங்கள் ஃபுல்லாக கருப்பு தான். என்கிட்ட இருக்கிற 3மே நல்லா கருப்புங்க, எங்கேயுமே வெள்ளை இல்லை. வெள்ளை முடி தான் இருக்க தவிர நான் எல்லாம் நல்லா குட்டி எங்கள் கருப்பாக தான் இருக்குது. திங்கக்கிழமைக்குள்ளே வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். திங்கக்கிழமைக்கு வேணும் நாங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு வளர்க்குறதுக்கு வேணும், நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.